Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMS Asian College, Madurai. Today, we are discuss about vibration rotation spectrum of carbon monoxide. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வைப்ரேஷன் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகும்போது தென் அடிஷ்னலாக அதில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரொட்டேஷனலும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுல போன கிளாஸில் பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டர் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்துருந்தோம். இப்போ இந்த கிளாஸில் வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட பாண்டு சென்டர் இந்த கேப் இருக்குல்ல, இந்த பாண்டு சென்டர், இந்த பாண்டு சென்டர் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒமேகா பார் 0 அப்படின்னு சொல்லுவோம். பாண்டு சென்டர் ஆர் பாண்ட் ஆர்ஜி அந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா 2143 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. 2413 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் கார்பன் மோனாக்சைடு ஃபார் ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்பன் மோனாக்சைடு ஸ்பெக்ட்ரம் எங்கே இருக்குது அப்படின்னா 4260 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ கார்பன் மோனாக்சைடோட ஃபஸ்ட்டு ஓவர் டோன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் இந்த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இது வந்து ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் பீக். இது வந்து என்னதுன்னா ஹேட் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபஸ்ட்டு ஓவர் டோன். இது இந்த பீக் வந்து என்னன்னா செகண்ட் ஓவர் டோன். இது இந்த பீக் ஃபஸ்ட்டு ஓவர் டோன், இந்த பீக்கு செகண்ட் ஓவர் டோன். அப்போ ஃபண்டமெண்டல் பீக்கை காட்டிலும் கிடைக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஓவர் டோனோட பீக் வந்து என்னென்னா லெஸ் இன்டென்சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரியே ஹேட் பேண்டுமே என்னென்னா ஃபண்டமெண்டலை காட்டிலும் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பீக் வந்து என்னது லெஸ் இன்டென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஓவர் டோன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஸ்பெக்ட்ரத்தில் அது எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 4260 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இந்த கார்பன் மோனாக்சைடை பாண்ட் ஆர்ஜின் பாண்ட் சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது 2143 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹை ரிசோல்யூஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இப்போ ஹை ரிசோல்யூஷனில் இந்த ஸ்பெக்ட்ரம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் அண்டர் ஹை ரிசோல்யூஷன். இப்போ ஹை ரிசோல்யூஷனில் தான் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் ரிசால்வ்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் ரிசால்வ்டு. இப்போ இதில் பார்ப்போம். இதில் வந்து இது வந்து என்னதுன்னா ஒமேகா பார் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஒமேகா பார் 0 அப்படிங்கும்போது பாண்ட் ஆர்ஜின் 2143 ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தோம்னா அந்த ஸ்பெக்ட்ரமில் 2 ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கும். ஒன்று வந்து லோ ஃப்ரீக்வன்சி சைடு, இன்னொன்று வந்து என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சைடு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லோ ஃப்ரீக்வன்சி சைடில் வந்து appear in P branch line. ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் வந்து appear in R branch line. இப்போ P branch line அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல டெல்டா ஜே ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறத பார்க்குறோம். டெல்டா ஜே ஈக்குவல் டு -1. ஆர் பிரான்ச் சைடு வந்து டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு +1 அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சைடு வந்து என்னன்னா P பிரான்ச்சு லோ ஃப்ரீக்வன்சி, ஆர் பிரான்ச்சு ஹை ஃப்ரீக்வன்சி, தென் டெல்டா ஜேயோட வேல்யூ -1, இங்கே டெல்டா ஜேயோட வேல்யூ +1. அடுத்து இந்த இடத்துல MJ -1, MJ -1, MJ +1. அப்போ இந்த இடத்துல இந்த M அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து எதை குறிக்குது அப்படின்னா தென் Mங்கிற அந்த இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, தென் J + or -1 அந்த வேல்யூ வந்து என்ன செய்யணும்னா ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இதில் லோ ஃப்ரீக்வன்சி சைடில் வந்து என்ன லைன் அப்பியன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது
பி பிரான்ச் லைன் அப்பியரன்ஸ் ஆகுது. அதில் ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் வந்து ஆர் பிரான்ச் லைன் வந்து என்னது அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் அந்த நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே ஓ பி கியூ ஆர்எஸ் இந்த பிரான்ச்சஸ் லைன் பூராமே என்னன்னா +2 -1 0 +1 +2 அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ இதில் -1 அப்படின்னு சொல்லும்போது பி பிரான்ச் லைன், +1 அப்படின்னு சொல்லும்போது ஆர் பிரான்ச் லைன். இப்போ -1 அப்படின்னு சொல்லும்போது என்னது பி பிரான்ச் லைன், +1 அப்படின்னு சொல்லும்போது ஆர் பிரான்ச் லைன் வந்து என்ன செய்யுது அந்த ஃப்ரீக்வன்சி சைடில் அப்பியர் ஆகுது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த P1 ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்னு பார்க்கும்போது தென் P1 அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், இதில் இந்த P1 ரேஞ்ச் இந்த P1 ரேஞ்ச் பார் J = 1 to J = 0 டிரான்சிஸ்டர். அப்போ ஜேயோட வேல்யூ ஒன்றா இருக்கும்போது தென் என்னது வைப்ரேஷனல் வேல்யூ V = 1 to V = 0 டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் P1 அப்படின்னு சொல்லும்போது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ஸ்டேட் J = 1 to J = 0 தென் ஜேயோட வேல்யூ ஒன்றா இருக்கும்போது V = 1 to V = 0 அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல R0 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ R0 அப்படின்னு சொல்லும்போது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா J = 0 to J = 1. J = 0 to J = 1. இப்போ J = 0 அப்படின்னு சொல்லும்போது வியோட வேல்யூ 0 to V = 1. இந்த டிரான்சிஸ்டர் நான் வந்து என்ன செய்யுது ரெப்ரசன்ட் பண்ணுது எந்த லைன் அப்படின்னு பார்க்கும்போது P1ங்கிற லைனும் R0 அப்படிங்கிற லைனும். அப்போ இதில் இந்த கேப் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பாண்ட் ஆர்ஜினார் பாண்ட் சென்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கார்பன் மோனாக்சைடில் வந்து ஹை ரிசர்வ்ஷனில் எடுக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம். அடுத்து இதில் அந்த ஃபஸ்ட்டு 5 லைனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா அந்த மியூ பார் வேல்யூ கொடுத்துருப்போம். இந்த மியூ பார் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது அதோட ஸ்பெக்ட்ரல் லைனு தென் அந்த ஸ்பெக்ட்ரல் லைனோட என்னது செப்பரேஷன் அப்படின்னு கொடுப்போம். இதில் P1 P2 P3 P4 P5 அதே இது எதுக்கு எந்த விட லோ ஃப்ரீக்வன்சி சைடில் இருக்கக்கூடிய P பிரான்ச் லைனுக்கும் தென் ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் இருக்கக்கூடிய ஆர் பிரான்ச் லைனுக்கும் நம்ம என்ன எடுத்து கொடுத்துருப்போம் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் டேட்டா கொடுத்துருப்போம். தென் அந்த ஸ்பெக்ட்ரல் லைனுக்குரிய என்னது செப்பரேஷனும் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இதில் P1 P2 செப்பரேஷன் பார்க்கும்போது 3.88, P2 P3 வரும்போது 3.92, P4 P5 வரும்போது P3 P4 வரும்போது 3.95, P4 P5 வரும்போது 3.98. அதே மாதிரி இந்த ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் என்னன்னா இந்த டேப்பில் வந்து நம்ம என்னது செப்பரேஷனாக ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம் இதில் கொடுத்துருப்போம். இதில் அந்த பி வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2p = the average spectral line அப்படின்னு பார்க்கும்போது 2p = 3.83 cm inverse. இதில் இந்த 2p அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா தென் J = 0 to J = 1. தென் நமக்கு பார்த்துருப்போம் பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவோட அந்த எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது EJ = BJ × J + 1 அந்த ரேஞ்சில் பார்த்துப்போம். இந்த ஃபண்டமெண்டல் பியூர் ரொட்டேஷனல் எனர்ஜிக்குரிய எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பார்க்கும்போது தென் என்னது ஜேயோட வேல்யூ 0ல் இருந்து ஜேயோட வேல்யூ 1க்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் வேல்யூ தான் என்னது அந்த 2b சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது. இந்த 2b அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆவரேஜ் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 2b அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு லைனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை சொல்லுது. இப்போ இந்த 2b அப்படின்னு சொல்லும்போது இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் 2b அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா 2b ஆவரேஜ் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதில் பி வேல்யூ பார்க்கும்போது 1.915 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை பி அப்படின்னு சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணுறோம்னா ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ பார்க்கும்போது h/8π² IBC அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை I அப்படின்னு சொல்லும்போது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, C அப்படின்னு சொல்லும்போது வெலாசிட்டி ஆஃப் லைட். வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் C அப்படிங்கிற வேல்யூ. இதில் அந்த
வேல்யூ பார்ப்போம்ல. ஒமேகா பார் இ 1 மைனஸ் 2xc. இது வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ். தென் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாண்ட் சென்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஒமேகா பார் 0ல 2.14326 ரேஞ்சில் கிடைக்கும். தென் இந்த 2 ஒமேகா பார் இ 1 மைனஸ் 3x அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எதுனா ஃபர்ஸ்ட் ஓவர் டோன். இந்த இதில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் என்ன இருக்கும் 42604. இந்த 4260 ரேஞ்சில் என்ன இருக்கும் இந்த இதை பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது தென் இதில் இந்த J equal to root KT by 2PHC அப்படின்னு சொல்லும்போது தென் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்தை சொல்கிறோம். தென் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும்போது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா தென் ஜேயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும்போது தென் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குவோம். அப்போ இந்த இடத்துல J is equal to root KT by 2PHC minus 1/2. அப்போ லோ இன்டென்சிட்டி வேல்யூ இருக்கு, லோ இன்டென்சிட்டி ஸ்பெக்ட்ரம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல என்னன்னா லோயஸ்ட் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். நமக்கு மேக்ஸிமம் ஸ்பெக்ட்ரல் இன்டென்சிட்டி லைன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா நமக்கு மேக்ஸிமம் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும்போது தென் ஒமேகா பார் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2p ரூட் KT 2PHC ப்ளஸ் 1/2 ரேஞ்சில் இருக்கும். அப்போ இந்த 2 × 2 அப்படின்னு சொல்லும்போது இந்த 4b ரூட் KT by 2PHC ப்ளஸ் 1/2. இப்போ 4 × 2 அப்படின்னு சொல்லும்போது 8KTPHC ப்ளஸ் 2b அப்படிங்கிறப்போ தட் இஸ் மேக்ஸிமம் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்லும்போது the separation of change of spectral line delta mu bar is equal to root 8 KTP by HC அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதில் இந்த ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது இது வந்து என்னன்னா லோ ரிசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் ஃபார் கார்பன் மோனாக்சைடு, லோ ரிசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ இந்த மாதிரி என்னன்னா இந்த ப்ராடு ஸ்பெக்ட்ரமாக கிடைக்கும். தென் அது இந்த பிளர்ராக இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம். இதில் இந்த செப்பரேஷன் லைன் அப்படின்னு பார்க்கும்போது 55 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். 55 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். தென் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ்டு ஆன் இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 300 கெல்வின் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லோ ரிசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் தட் இஸ் என்னன்னா பாண்டு சென்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கார்பன் மோனாக்சைடு ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது லோ ரிசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறோம், ஹை ரிசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்குறோம். இப்போ லோ ரிசொல்யூஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு என்னன்னா ப்ராட் லைன் ஆஃப் ஸ்பெக்ட்ரமாக கிடைக்குது. தென் அதோட செப்பரேஷன் லைன் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா மியூ இஸ் ஈக்குவல் டு 55 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹை ரிசோர்ஸில் வந்து நமக்குன்னா அது ஈச் செப்பரேட் லைனாக கிடைக்குது. இந்த ஒவ்வொரு லைனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது 2b வேல்யூவாக இருக்குது. இப்போ லோ ஃப்ரீக்வன்சி சைடில் பி பிரான்ச் லைனும் ஹை ஃப்ரீக்வன்சி சைடில் ஆர் பிரான்ச் லைனும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த டேபிளில் வந்து இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடோட தன்னுடைய செப்பரேஷன் ஸ்பெக்ட்ரல் லைனையும் பார்த்துருக்கோம். Okay, thank you.